ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ராணியை விட தாரணி வந்து 3 இயர்ஸ் சின்னவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ராணிக்கு வந்து 18 இயர்னா தாரணிக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்? 18 - 3 வந்து 15. இப்போ ராணி அண்ட் தாரணியோட ஏஜ் ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ 18/15 இதை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் 6/5 வரும். அப்போ 6:5 தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ராணி அண்ட் மேரி வந்து 14 years more than sum of the ages of மேரி அண்ட் நான்சின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இயர் வந்து ராணியை விட நான்சி வந்து சின்னவங்க அப்படின்றதா கொஷின். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த லெட்டர்ஸை இந்த பக்கம் கொண்டு வரலாம். R + M - M - N = 14. இந்த +M - M கேன்சல் ஆகிடும். நான்சி ராணியை விட எவ்வளோ வயசு சின்னவங்க அப்படின்றது தான். இங்கே வந்து R - N = 14 வரும். அப்போ நான்சி ராணியை விட 14 இயர்ஸ் சின்னவங்க. அப்போ ஆன்சர் 14 தான், ஆப்ஷன் சி. அருணோட ஏஜ் அவரோட ஃபாதர் ஏஜ்லேருந்து பாதின்னு சொல்கிறாங்க. ஸோ அருணோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். அவங்க ஃபாதரோட ஏஜை வந்து 2xன்னு கன்சிடர் பண்ணலாம். 12 இயர்ஸ் பிஃபோர் அவங்க ஃபாதர் ஏஜ் வந்து அருணோட ஏஜ் மாதிரி 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து 2x - 12, அருணோட ஏஜ் வந்து x - 12 வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, 12 இயர்ஸ் பிஃபோர் அவங்க ஃபாதர் ஏஜ் வந்து அருணோட ஏஜ் மாதிரி 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 × x - 12. இதை சால்வ் பண்ணலாம். 2x - 12 = 3 × x 3x, 3 × 12 வந்து -36. இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். அப்போ 3x - 2x = இந்த 36 அந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 36 - 12. அப்போ x = 24 வரும். நம்மளை வந்து அருணோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அருணோட ஏஜை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ அருணோட ஏஜ் 24 இயர் தான். இதுதான் இதோட ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, 10 இயர்ஸ் பிஃபோர் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ வந்து 10 இயர்ஸ் பிஃபோர்னால நான் -10 போடுறேன். y - 10 = 3/1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x - 10 × 1 வந்து x - 10 = 3 × y - 10 வந்து 3y - 30 வரும். இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய். இது x/y = 2/1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x = 2yன்னு வரும். இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2y - 10 = 3y - 30. இந்த 2y இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 3y - 2y வந்து y. இந்த 30 இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 30 - 10 வந்து 20. அப்போ ஒய்யோட இயர் வந்து 20. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × 20 40. அப்போ இவங்களோட ஏஜஸ் தான் கேட்குறாங்க. x, y = 40, 20 தான் இதோட ஆன்சர். தாயின் வயது வந்து மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ டாட்டரோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். மதரோட ஏஜ் வந்து x + 20. 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து மதரோட ஏஜ் வந்து 5 டைம்ஸ் த டாட்டர் ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் மதரோட ஏஜ் M - 4 = 5 × x - 4ன்னு வரும். அப்போ எம்முக்கு பதிலாக x + 20 சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + 20 - 4 = 5x - 5 × 4 வந்து -20. இதை சால்வ் பண்ணும்போது x + 16 = 5x - 20ன்னு வரும். இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். அப்போ 5x - x = இந்த 20 அந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 20 + 16 4x = 36 வரும். இதை கேன்சல் பண்ணால் x = 9. இப்போ நம்மளை வந்து டாட்டரோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டாட்டரோட ஏஜ் வந்து 9 இயர், ஆப்ஷன் ஏ. ஒரு பர்சனோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 2/5 ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனை வந்து நான் எஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 2/5 ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 இயர்ஸ்க்கு அப்புறம் s + 8 அவரோட ஏஜ் வந்து 1/2 த ஏஜ் ஆஃப் மதர்னு சொல்கிறாங்க. அப்போ 1/2 m + 8. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 2/5 எம்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/5 m + 8 = m + 8/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 2m + 5 8s are 40/5 = m + 8/2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 2 4m, 40 × 2 வந்து 80, 5 × m 5m, 5 8s are 40. இந்த 4m இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். அப்போ 5m - 4m = 80 - 40. இப்போ m = 40. நம்மளை வந்து மதரோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 40 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எய்தர் ஏ அண்ட் பி வந்து சேம் ஏஜாக இருக்கணும், இல்லைனா ஏ வந்து பியை விட ஓல்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வந்து எய்தர் சேம் ஏஜாக இருக்கணும் ஆர் பியை விட ஓல்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி அண்ட் டி வந்து சேம் ஏஜாக இருக்கணும், இல்லை டி வந்து ஓல்டர் தென் சியாக இருக்கணும். இப்போ டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பி வந்து ஓல்டர் தென் சின்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கன்க்ளூஷன் வந்து ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தென் சி. ஏ அண்ட் பி வந்து எய்தர் சேம் ஏஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏ வந்து கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம். பி வந்து கண்டிப்பாக வந்து சியை விட ஓல்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா ஏ வந்து சியை விட ஓல்டர்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து அவரோட சன் கிட்ட சொல்கிறாரு, இப்போ உன்னோட ஏஜும் நீ பிறந்தப்ப என்னோட ஏஜும் சேம்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஃபாதருக்கு வந்து 38 இயர்ஸ் ஆகுது. அந்த சன்னோட ஏஜ் வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதா கொஷின். சன்னோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபாதரோட ஏஜ் வந்து 38ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் பிறந்தப்ப ஃபாதரோட ஏஜ் வந்து 38 மைனஸ் எக்ஸ் இருக்கும். இந்த 38 மைனஸ் எக்ஸும் இந்த பையனோட ஏஜும் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 38 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். அப்போ 2x ஈக்குவல் டு 38. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 38/2 வந்து 19. சன்னோட ப்ரெசன்டேஜ் வந்து 19. ஆனால் நம்மள கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் பிஃபோர் அந்த சன்னோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 19 மைனஸ் 5 வந்து 14. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பி அண்ட் கியூவோட ஏஜ் ரேஷியோ வந்து 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் வந்து 8 இயர்ஸ்னா ப்ரெசன்டேஜ் ஆஃப் பி தான் கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து ரேஷியோவில் எது அதிகமாக இருக்குன்னா 3 தான். ஸோ கியூவோட ஏஜ் தான் அதிகம். அப்போ கியூ மைனஸ் பி ஈக்குவல் டு 8. இப்போ கியூ ஈக்குவல் டு 8 ப்ளஸ் பி. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3p ஈக்குவல் டு 2qன்னு வரும். இந்த கியூக்கு பதிலாக 8 ப்ளஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3p ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8 ப்ளஸ் பி. 3p ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8 வந்து 16. 2 இன்ட்டு பி 2p. இந்த 2p இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 3p மைனஸ் 2p ஈக்குவல் டு 16. இப்போ p ஈக்குவல் டு 16. ப்ரெசன்டேஜ் ஆஃப் p தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 16 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் ஏஜ் வந்து 50ன்னு சொல்கிறாங்க. 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் வந்து ட்வைஸ் த ஃபாதர் ஏஜ் அட் த டைம்னு சொல்கிறாங்க. அப்போ 6 இயர் பிஃபோர்னா ஃபாதரோட ஏஜ் வந்து f-6 வரும், சன்னோட ஏஜ் வந்து s-6. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ட்வைஸ் த ஃபாதர் ஏஜ் அட் த டைம் வந்து அவரோட ஏஜ் f-6. இப்போ இந்த f-6 f-6 கேன்சல் ஆகிடும். இப்போ s-6 ஈக்குவல் டு 2. s ஈக்குவல் இந்த -6 அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 2 + 6 வந்து 8. 8 இயர் தான் அவங்களோட சன்னோட ப்ரெசன்டேஜ். ஃபாதர் ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். f ஈக்குவல் டு 50 மைனஸ் 8 ஈக்குவல் டு 42. ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 42,8 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தன்யா எரிக்கை விட பெரியவள். தன்யா வந்து எரிக்கை விட பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தயா வந்து தன்யாவை விட பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எரிக் வந்து தயாவை விட பெரியவன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் சரின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து எரிக் வந்து தயாவை விட பெரியவங்கன்னு சொல்கிறாங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ தவறுன்றது தான் கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. சி இஸ் ஓல்டர் தென் பி பட் யங்கர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கிரேட்டர் தென் சி கிரேட்டர் தென் பி வரும். டி இஸ் யங்கர் தென் இ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு அடுத்து வந்து இக்கு அடுத்து டி வரும். இப்போ பி இஸ் ஓல்டர் தென் இன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து இயை விட ஓல்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் யார் யங்கஸ்ட்டுன்னா டி தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.